ஒரு பெண்ணுக்காக ஒரு பயணம். நிச்சயமாக செயல்கள் அனைத்தும் எண்ணங்களை பொறுத்தே அமைகின்றன. ஒவ்வொரு மனிதருக்கும் அவர் எண்ணியதே கிடைக்கிறது. இந்த ஹதீஸை உமர் இப்னு கத்தாப் ரஸியல்லாஹு அன்ஹு அவர்கள் மேடையில் ஏறி நின்று உரையாற்றும் போது கூறினார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதை நேரடியாக கேட்டு இதை அறிவிக்கிறார்கள். இந்த ஹதீஸோடு தொடர்புடைய ஒரு மிகச்சிறந்த வரலாற்று சம்பவத்தை நாம் இங்கே காணலாம். இது வரலாற்றில் உம்மு கைஸின் ஹிஜ்ரத் என்று அழைக்கப்படுகிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் காலத்தில் மக்காவிலிருந்த முஸ்லிம்கள் கொடுமைகளுக்கு உள்ளான போது அவர்கள் மதீனாவிற்கு புலம்பெயர் ஹிஜ்ரத் செய்ய ஆணையிடப்பட்டது. இது இறைவனுக்காக செய்யப்படும் மிகப்பெரிய தியாகமாக கருதப்பட்டது. அந்த நேரத்தில் ஒரு மனிதர் ஒரு பெண்ணை காதலித்து வந்தார். அந்த பெண்ணின் பெயர் உம்மு கைஸ். அந்த மனிதர் அவரிடம் சென்று தன்னை திருமணம் செய்து கொள்ளுமாறு கேட்டார். அதற்கு அந்த பெண், நான் மதீனாவிற்கு ஹிஜ்ரத் செய்ய போகிறேன். நீ என்னை மணக்க விரும்பினால் நீயும் மதீனாவிற்கு ஹிஜ்ரத் செய்து வா. அங்கு வைத்து நாம் மணமுடிக்கலாம் என்று நிபந்தனை விதித்தார். அந்த மனிதருக்கு மதீனாவிற்கு போகும் எண்ணமோ இறைவனுக்காக தியாகம் செய்யும் எண்ணமோ முதலில் இருக்கவில்லை. ஆனால் அந்த பெண்ணை மணக்க வேண்டும் என்பதற்காகவே அவர் மதீனாவிற்கு பயணம் செய்தார். மற்ற நபித்தோழர்கள் அனைவரும் இறைவனுக்காகவும் மார்க்கத்திற்காகவும் வீடுகளை துறந்து வந்தபோது இவர் மட்டும் ஒரு பெண்ணுக்காக அந்த பயணத்தை மேற்கொண்டார். இந்த சம்பவத்தை அறிந்த மற்றவர்கள் அவரை பற்றி பேசத் தொடங்கினர். அப்போதுதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த புகழ்பெற்ற ஹதீஸை கூறினார்கள். நிச்சயமாக செயல்கள் அனைத்தும் எண்ணங்களை பொறுத்தே அமைகின்றன. எவரது ஹிஜ்ரத் அல்லாஹுவுக்காகவும் அவனது தூதருக்காகவும் அமைந்ததோ அவர் ஹிஜ்ரத் அல்லாஹ்விடத்தில் அங்கீகரிக்கப்படும். எவரது ஹிஜ்ரத் உலக லாபத்திற்காகவோ அல்லது ஒரு பெண்ணை திருமணம் செய்வதற்காகவோ அமைந்ததோ அவர் எதற்காக ஹிஜ்ரத் செய்தாரோ அதுவே அவருக்கு கிடைக்கும். வெளிப்படையான செயல் ஒன்றுதான். அந்த மனிதரும் மற்ற நபி தோழர்களைப் போலவே நீண்ட தூரம் பயணம் செய்தார், கஷ்டப்பட்டார். ஆனால் அவரது மனதிலிருந்த எண்ணம் வேறாக இருந்தது. எனவே மற்றவர்களுக்கு கிடைத்த ஹிஜ்ரத் செய்தவர் முஹாஜிர் என்ற ஆன்மீக அந்தஸ்து அவருக்கு கிடைக்கவில்லை. அவர் நபித்தோழர்களிடையே உம்மு கைஸின் ஹிஜ்ரத் செய்தவர் என்றே அடையாளப்படுத்தப்பட்டார். நாம் செய்யும் ஒவ்வொரு சிறு செயலுக்கும் பின்னால் இருக்கும் ஏன் செய்கிறோம் என்ற கேள்விக்கான பதில்தான் அந்த செயலின் மதிப்பை தீர்மானிக்கிறது.